Hi friends, welcome to Conquest Hindi News Analysis. இந்த particular sessionல எதை பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி தான் பார்க்க போறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரிலேட் பண்ணி என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் 5th ஆகஸ்ட் அன்னைக்கு வந்திருந்தது, பிளஸ் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் 6th ஆகஸ்ட் அன்னைக்கு என்ன வந்திருந்தது, பிளஸ் வேற என்ன இந்த செஷன்ல பார்க்க போறோம்னா பாகிஸ்தானோட புது மேப் பத்தி பார்க்க போறோம். சைனா என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இந்த ஆர்டிகல் நம்பர் 370 பத்தி அப்படிங்கறத பத்தியும் ஸோ கம்ப்ளீட்டா இந்த செஷன்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி தான் பார்க்க போறோம். நாளைக்கு வந்துட்டு 6th ஆகஸ்டோட மிச்ச ஆர்டிகல்ஸ் எல்லாமே இட் வில் பி அப்லோடட். சரியா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் இந்த செஷன்ஸ்குள்ள போறதுக்கு சரி, என்னென்ன மாதிரியான நியூஸ் அனாலிசிஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பத்தி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பத்தி தெரிஞ்சுப்போம். எவ்ரி ஒன் நோஸ் தட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் தி நார்தர்ன் மோஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட். என்னென்ன ஸ்டேட்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பார்டர் ஷேர் பண்ணுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க. அப்ப இந்தியா என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்ப்ளீட் அவுட்டர் மோஸ்ட் டெரிட்டரி இருக்குல்ல, இது வரைக்கும் எங்களோட ஏரியா தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஹிஸ்டரி ஒரு கதை சொல்ற மாதிரி. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டி எல்லாருக்கும் கிளியரா தெரிஞ்சிச்சு இந்தியாவை ரெண்டா டிவைட் பண்ண போறாங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு கண்ட்ரிஸ் ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்தியா இஸ் கோயிங் டு பி டாமினேட்டட் பை ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் தி பாகிஸ்தான் ஸ்டேட் அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 இந்த ஆக்ட நீங்க வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் புக்ல போய் படிச்சு வச்சுக்கோங்க பேஸ் ஸ்ட்ராங் ஆகுறதுக்காக. அப்ப இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் இந்த நியூஸை கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்ட் பிரகாரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்தியால ரெண்டு செக்ஷன்ஸ் இருந்திருப்பாங்க. ஒன்னு பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்னு சொல்லுவாங்க, அதாவது டைரக்டா எதெல்லாம் பிரிட்டிஷ் கடியில இருந்ததோ யூ கால் இட் அஸ் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ். அது நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது இவங்க இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் பிரின்ஸ் தான் ஆண்டுட்டு இருப்பாங்க. ஆனா இன்டைரக்டா வந்துட்டு யாரோட கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல். ஸோ பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் பீங் பார்ட் ஆஃப் தி இந்தியன் டொமினியன். வேற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அண்டர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நாங்க உங்களுக்கு 3 ஆப்ஷன் தரோம். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் யூ ஜாயின் வித் இந்தியா. உங்களுக்கு இந்தியாவோட ஜாயின் ஆகணும்னா நீங்க இந்தியாவோட ஜாயின் ஆயிக்கோங்க. செகண்ட், இல்ல எங்களுக்கு இந்தியா வேணா நாங்க பாகிஸ்தானோட தான் ஜாயின் ஆகணும்னா ஓகே ஃபைன், நீங்க பாகிஸ்தானோடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா the third condition, எங்களுக்கு இந்தியாவோடையும் ஜாயின் ஆக வேணாம் பாகிஸ்தானோடையும் ஜாயின் ஆக வேணாம் அப்படின்னா யூ கேன் ரிமைன் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொவிஷன் இருந்திருக்கும். முக்காவாசி இந்தியன் டெரிட்டரிஸ் இந்தியாவோட ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில இருந்தவங்க எல்லாருமே இந்தியன் டெரிட்டரியோட நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இதுல 3 ஸ்டேட்ஸ் மட்டும் இல்ல எங்களால ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first one is காஷ்மீர், second one is ஹைதராபாத் and the third one is ஜுனாகர் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் ரீஜன்ல ஜுனாகத் அப்படிங்கிற பிளேஸ் குஜராத் ரீஜன்ல இருக்கு. இந்த 3 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் நாங்க இந்தியாவோட ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இந்த ஜுனாகத் வந்துட்டு என்ன மாதிரியான பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜுனாகத்துக்கும் காஷ்மீருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குங்க. இந்த காஷ்மீர் அப்படிங்கறத கிட்டத்தட்ட 100 வருஷமா யாருதான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோக்ராஸ் அப்படிங்கிற குரூப் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, யார் இந்த டோக்ராஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீக் கம்யூனிட்டி இருக்காங்கல்ல அவங்க, அதாவது சீக் ரூலருக்கு அடியில இருந்த ஒரு பர்டிகுலர் ஃபியூடேட்டரி தான் இந்த டோக்ராஸ் குரூப் அப்படிங்கிறவங்க. இந்த டோக்ராஸ் வந்துட்டு 1847ல பிரிட்டிஷ் சீக்ஸுக்கு அகேன்ஸ்டா நடந்த வார்ல இந்த டோக்ராஸ் பிரிட்டிஷர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு காம்ப்ளிமெண்டா டோக்ராஸ் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எங்களுக்கு நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது பிரிட்டிஷ் ஓகே பே 75 lakhs and get தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல 75 லட்சம் கொடுத்து டோக்ரா ரூலர்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வாங்கிருவாங்க. அப்ப 1847ல இருந்து 1947 கிட்டத்தட்ட 100 வருஷம் யாருதான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டோக்ராஸ் குரூப் தான் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டோக்ராஸ் குரூப்ல கடைசியா இருந்த கிங் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் மகாராஜா
ஹரி சிங் அப்படிங்கிறவரை. அப்ப இந்த பாப்புலேஷன் ஜாஸ்தி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் என்னது, இட் இஸ் அ முஸ்லிம் பாப்புலேஷன். ஆனா ரூலர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹி இஸ் அ ஹிந்து ரூலர். இவர் ரொம்ப பெருசா இந்த மக்களுக்கு ரொம்ப லவ்டு ரூலர் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கிடையாது. சோ அவரை வந்துட்டு ரொம்ப பெருசா அவருக்கு பேர் புகழ்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிடையாது. அப்படிங்கிற மக்கள் அவருக்கு ரொம்ப ஆதரவை தெரிவிக்கிறது கிடையாது. வெரஸ் when you take the another place, ஜுனாகத் அப்படிங்கிற பிளேஸ் குஜராத் ரீஜன்ல இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். இதோட சினாரியோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இவங்களோட பாப்புலேஷன் ஹிந்து, இவங்களோட ரூலர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லிம். இதுல இந்த 3 ஸ்டேட் சொல்லியிருந்தோம்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர், யுவர் ஜுனாகத், ஹைதராபாத். ஹைதராபாத் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சி ஹைதராபாத் எங்க இருக்கு, பெனின்சுலார் இந்தியால ஒரு இடத்துல இருக்கு. பாகிஸ்தான் எங்க இருக்கு? இது வந்துட்டு கம்யூனிகேஷன் வைஸா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸா இருக்கட்டும், இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் ஆக்ஷனால ஹைதராபாத்தை கேப்சர் பண்ணியிருப்பாரு. வேரஸ் when it comes to ஜுனாகத் பிளேஸ் அப்படிங்கும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிளபிசைட் வச்சிருந்திருப்பாங்க. அதாவது மக்கள் ஓட்டு போட்டு நீங்க இந்தியாவோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல பாகிஸ்தானோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்ட போது மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்க இந்தியாவோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் போட்டதுனால ஜுனாகத் பிகேம் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆயிடுச்சு. வேரஸ் காஷ்மீர் அப்படின்னு நம்ம வர ஆரம்பிச்சோம்னா மகாராஜா ஹரிசிங் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எனக்கு காஷ்மீரை வந்துட்டு சுவிட்சர்லாந்து மாதிரி வந்துட்டு கொண்டு வரணும், தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்தியால இருந்து பாகிஸ்தானை கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு கம்யூனிகேஷன் கேப்லாம் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பஃபர் ஸ்டேட் மாதிரி. சோ இவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஐ எம் கோயிங் டு ரிமைன் அஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் இண்டிபெண்டன்ட்னு சொல்ல கொஞ்ச நாள்லயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல பஷ்தூன் ட்ரைப்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த பஷ்தூன் ட்ரைப்ஸை வந்துட்டு பேஸா வச்சு பாகிஸ்தானோட ஆர்மி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ட்ரைபல் பீப்புளை வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெரிட்டரிக்குள்ள வந்துட்டு ஆஃப்டர் 1947 இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமாட்டி உள்ள வந்து இந்த ட்ரைபல் பீப்புளை வச்சு சில இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரை கேப்சர் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. இதை தெரிஞ்சிட்ட மகாராஜா ஹரிசிங் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ட்ரைபல் போர்சஸை வந்துட்டு வித் தி ஹெல்ப் ஆஃப் பாகிஸ்தான் ஆர்மி ஜம்மு அண்ட் காஷ்மீரால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு வரும்போது அவர் யார்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாரு அப்படின்னா ஜவஹர்லால் நெஹ்ரு கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாரு. என்ன வந்துட்டு தாக்க வராங்க, எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. நேருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹேஸ் டு பி அ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கறதுனால நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா டெஃபினட்டா நாங்க இந்தியா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், ஆனா நீங்க எங்களுக்கு உங்களோட டெரிட்டரிய ஆக்சஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிளஸ் சில ப்ரொவிஷன்ஸ் வச்சு 26 அக்டோபர் 1947 அன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பாகிஸ்தான் would have accessed அவங்களோட டெரிட்டரி இந்தியாவுக்கு ஆக்சஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல சொல்லும் போது ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியை எந்த இடத்துலயும் எங்களை பாதிக்க கூடாது, அதனால கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் CDE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 செக்டார்ஸை மட்டும் இந்தியா கண்ட்ரோல் பண்ணலாம். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய பேசிக் லா, எஜுகேஷன் சிஸ்டம், என்ன மாதிரியான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், நாங்க யாருக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கொடுக்கணும், எங்களோட சிட்டிசன்ஷிப் வேற, நாங்க என்ன மாதிரி பிளாக் யூஸ் பண்றோம், எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்களாவே டிசைட் பண்ணிப்பாங்க. whereas when it comes to communication, defense, external affairs மட்டுமே இந்தியாவுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த பவரை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆக்சஷன் ட்ரீட்டி அண்ட் we are also being part of Indian territory அப்படின்னு ஆக்சஷன் ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஆக்சஷன் ட்ரீட்டி சைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டி தான் இந்தியா அவங்களோட ஆர்ம்டு போர்சஸ் உள்ள இறக்கியிருப்பாங்க. ஆனா நம்ம சொன்ன டைம் ஸ்கேல் அப்ப அக்டோபர் இஸ் அ வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால கம்யூனிகேஷனா இருக்கட்டும், டிராவலா இருக்கட்டும், இது எல்லாமே பிரச்சனை. ஏன்னா நிறைய பனி மூட்டம் வந்து பனி சரிவுகளா இருக்கட்டும், இல்ல ரோட்ஸ்ல வந்துட்டு பனி சேர்றதா இருக்கட்டும், இதனால என்ன பண்ண முடியாம போயிருக்குன்னா ஆர்மினால ரொம்ப புஷ் பண்ண முடியாம போயிருந்திருக்கும் பாகிஸ்தான் பிளஸ் இந்த பஷ்தூன் ட்ரைப்ஸோட இன்ஃபில்ட்ரேஷன். அப்ப புஷ் பண்ண முடியாம போகும்போது ஏர்லிஃப்ட் பண்ணி ஓரளவு நம்ம இந்தியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டெரிட்டரி இருக்குல்ல இந்த பவுண்டரி வரைக்கும் புஷ் பண்ணிருப்பாங்க. இது ரொம்ப சிவியரா ஆனதுக்கு அப்புறமாட்டி தான் யுனைடெட் நேஷன்ஸ் உள்ள புகுந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட், இதுக்கு மேல நீங்களும் ஃபயர் பண்ணக்கூடாது அவங்களும் ஃபயர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டு இந்த பர்டிகுலர் லைன் வில் பி கன்சிடர்ட் as லைன் ஆஃப்
கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த சியாச்சின் கிளேஷியரை மட்டும் ரொம்ப வருஷமா டிமார்க்கேட் பண்ணாமே இருந்திருப்பாங்க. 1984ல ஆபரேஷன் மெஹ்தூத் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை இந்தியா லான்ச் பண்ணி சியாச்சின் கிளேஷியரை பிடிச்சிருந்திருப்பாங்க. சியாச்சின் கிளேஷியர்ல இந்தியன் மிலிட்டரியோட எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் லிட்டரலி கிரேட்டர். இதுல இறக்கக்கூடிய ஆர்ம்டு போர்சஸோட விகிதமும் ரொம்ப ஜாஸ்தி. வார்னால கிடையாது. பிகாஸ் இங்க இருக்கக்கூடியதுல ஹார்ஷ் கிளைமேட். ஏன்னா வேர்ல்ட்லயே இருக்கிறதுலயே the highest battlefield அப்படின்னு கேட்டீங்கன்னா it is Siachen glacier. இதுக்கு ஒரு தனி கதையே இருக்கு. அது வேற என்னைக்காச்சும் நியூஸ் பேப்பர் வரும்போது we will speak on the Siachen glacier and operation Meghdoot. சோ அப்ப இது ஃபுல்லா இந்தியாவோட டெரிட்டரி ஆயிடுச்சு. அப்ப இந்த பாதி பாகத்தை இப்ப வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் 1962 இந்தோ சைனா வார் அப்ப சைனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹைவேஸ் வந்துட்டு இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைட் லடாக் ரீஜன்ல இந்த பர்டிகுலர் அக்சைச்சின் ரீஜன்ல ரோடு போட்டிருந்திருப்பாங்க. அது ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்காது. 1962 வார்ல they would have occupied this particular region அக்ஷய்சின் அப்படிங்கிற. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போதைக்கு மேப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய லைனை we call it as line of control. இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில இருக்கக்கூடிய லைனை we call it as line of actual control. அப்ப இந்த சைடுல யார் இருக்கா? China, which is having Akshay Chin region. In the complete region என்னன்னு சொல்லுவாங்கன்னா it is Kashmir தான். ஆனா it is called as Pakistan occupied Kashmir. இந்த டெரிட்டரிய சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா it is Gilgit பலிஸ்தான் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. இது வழியா தான் எது போயிட்டு இருக்கு அப்படின்னா சிபெக் ப்ராஜெக்ட், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர். இதுல இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கு. பிளஸ் இந்த அக்சைச்சின் போக 1963ல இந்த பர்டிகுலர் சக்ஷம் டிராக்ட் ஒரு சக்ஷம் வேலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா சைனாக்கு வந்துட்டு பாகிஸ்தான் எழுதி கொடுத்திருப்பாங்க. சரி சார் இதை நீங்க வச்சுக்கோங்க. டே யாரோட நிலத்தை நீங்க யாரு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? அப்ப இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா இதுவும் சைனாவோட டெரிட்டரிக்குள்ள போயிடுச்சு. அப்ப இந்தியா கிட்ட தற்போதைய இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் மட்டும்தான் இப்போதைக்கு இந்தியா கிட்ட இருக்கு. இதைத்தான் ஃபுல்லா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்தியா இப்போ வரைக்கும் என்னதான் நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த என்டையர் ஹெட் இருக்குல்ல இது ஃபுல்லா நம்மளோடது. இது இந்தியால இருந்து எடுத்த மேப்னால இப்படி இருக்கும். இதுவே சைனா மேப் எடுத்தீங்கன்னா இது ஃபுல்லா இருக்காது. இந்த டெரிட்டரி மட்டும் தான் இந்தியானே காமிச்சிருப்பாங்க. இது பாகிஸ்தான் டெசிக்னேட் பண்ணிருப்பாங்க. இத சைனா அப்படின்னு டெசிக்னேட் பண்ணிருப்பாங்க. இந்த ரீஜன் ஜம்மு அண்ட் காஷ்மீரை தான் இந்த இது ஹாஃபா பிரிச்சு திஸ் வில் பி கால்ட் அஸ் லடாக். அண்ட் இந்த கம்ப்ளீட் ரீஜனையுமே நம்ம என்னதான் சொல்றோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கை இப்பதான் பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டா இருந்ததா. இப்பதான் 2019ல வந்துட்டு ஆகஸ்ட் 5th அன்னைக்கு they have divided it and they have said it as union territory. ஜென்ரலாவே ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிக்கும் போது எப்படி பிரிப்பாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பார்ட் இஸ் ஜம்மு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ரீஜனை they call it as காஷ்மீர் அண்ட் இந்த ப்ளூ கலர் ஷேடட் ரீஜனை லடாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பாப்புலேஷன் வைஸ் இவங்களை பாத்தீங்கன்னா முஸ்லிம் பாப்புலேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்டையர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டாமினன்ட் பாப்புலேஷன் இஸ் முஸ்லிம்ஸ். ஆனா கம்ப்ளீட்டா முஸ்லிம்ஸ் கிடையாது. இந்த ஜம்மு ரீஜன்ல முஸ்லிம் பாப்புலேஷன் இஸ் லெஸ் when compared to ஹிந்து பாப்புலேஷன் தான் மெஜாரிட்டி. காஷ்மீர் ரீஜன்ல முஸ்லிம் பாப்புலேஷன் தான் மெஜாரிட்டி. வேற லடாக் அப்படின்னு வரும்போது புத்திஸ்ட் பாப்புலேஷன் தான் மெஜாரிட்டில இருப்பாங்க. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் நாட் ஹைலி முஸ்லிம் டாமினேட்டட். It is a mix of multiple religions அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஃபியூச்சரா நமக்கு வரக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல இதை நான் பத்தி சொல்லும் போது ஓகே உங்களுக்கு இந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல போயிடலாம். ரீகிண்டலிங் காஷ்மீர்ஸ் லாஸ்ட் அண்ட் ரியல் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல். நிறைய கதை தான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருந்திருப்பாரு. இந்த ஆர்டிக்கல்ல பேசும்போது இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா காஷ்மீர் மக்களுக்கு இந்தியா மேல நிறைய இடத்துல பற்று இருக்கு அப்படிங்கறத காஷ்மீர் மக்கள் தானாவே நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆபரேஷன் கிப்ரால்டரை பத்தி பேசுறாரு. ஆபரேஷன் ஜிப்ரால்டர் ஜிப்ரால்டர் அப்படிங்கறத பத்தி இந்த ஆபரேஷனை பத்தி பேசுறாரு. இந்த ஆபரேஷன் ஜிப்ரால்டர் பத்தி பேசும்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியாக்குள்ள எப்படியாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே டேட் தான் ஆகஸ்ட் 5th. ஆனா 1965ல பாகிஸ்தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ஆர்மில இருக்கக்கூடிய பீப்புள் நம்ம காஷ்மீருக்குள்ள என்டர் ஆகி காஷ்மீர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ரெபல்லியன்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூண்டி விடணும், இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா தூண்டி விடணும். காஷ்மீரோட ஃபண்டமெண்டல் பிலீஃப் வந்துட்டு பாகிஸ்தானோட ஃபண்டமெண்டல் பிலீஃப் என்னவா இருந்ததுன்னா, காஷ்மீரிஸா இருக்கட்டும், காஷ்மீரோட நன்மைகளா இருக்கட்டும், எல்லாமே தனக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில இது எப்படியாச்சும் ஆக்குபை பண்ணிடணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஆனா இந்த ஆபரேஷன் நடக்கும் போது காஷ்மீரை சேர்ந்த 2 பர்டிகுலர் பர்சன்ஸ், ஒருத்தர் வந்துட்டு தின் முகமது அப்படிங்கிறவரு, இவரும் இன்னும் இவரோட ஃப்ரெண்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன், பாகிஸ்தானியோட ஆர்மி வந்துட்டு உள்ள வந்திருக்காங்க, அவங்களே அவங்கள தன்னைத்தானே மாத்திக்கிட்டு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அமைதியை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் பாகிஸ்தான் ஆர்மி யாரோட ஹெல்ப் எடுத்திருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல சில ட்ரைபல் இன்வேடர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஹெல்ப் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஸ்ரீநகரை நோக்கி வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த தின் அப்படிங்கிறவர் தான் கொடுத்திருந்திருப்பாரு. அப்ப அந்த அவங்க அரைவலை பத்தி இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்க்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த ஆபரேஷன் ஜிப்ரால்டர் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 2 பர்சன்ஸ்னாலையும் தான் we were able to save India from an internal rebellion that was happen in 1965. இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி 1947லயுமே இந்த மாதிரி இன்ட்ரூஷன்ஸ் நடக்கும் போது ஒரு பர்டிகுலர் பர்சன் பரமுல்லாவை சேர்ந்த மக்பூல் ஷெர்வானி அப்படிங்கறத 1947ல அந்த இன்வேடர்ஸ் உள்ள வந்தாங்கல்ல, பஷ்தூன் ட்ரைபல் இன்வேடர்ஸ் உள்ள வந்தாங்கன்னு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தால, அவங்க வந்த போதோ அவங்க ஜாஸ்தி வந்துட்டு சீக்கிரம் ஸ்ரீநகருக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட உயிரையே பணைய வச்சு இவங்களோட உள்ள வரது வந்துட்டு டிலே பண்ணிருக்காரு. அதுக்காக அவரை டார்ச்சர் பண்ணி கொலையும் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, காஷ்மீருக்கு இந்தியா கிட்ட ஏதோ ஒண்ணு, நீங்க எங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அண்ட் காஷ்மீர்ல பீப்புள் ஹவ் பிலீவ்ட் ஆன் இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ் அப்படிங்கறத காமிக்க ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 317 சொல்லி நீங்க ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க, சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஆனா இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸையும் தாண்டி சில இடத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் ஆகுறது கிடையாது. அப்ப நீங்க இதை அப்ரோகேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லயே இது நிறைய இடத்துல ரிலவன்ஸ் இல்லாம போயிட்டே இருக்கு. நீங்க இப்போதைக்கு நாங்க இதை ஆப்ரிகேட் பண்ணும்போது எதை மைண்ட்ல வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நாங்க எமோஷனலா இந்த பீப்புளை இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஜென்ரலாவே காஷ்மீர்ஸ்க்கு எமோஷனலா இந்தியாவோட சில கனெக்ட் இருக்கு. ஆனா நீங்க சில இடத்துல பண்ணக்கூடிய பாலிசி டெசிஷன்ஸ் வந்துட்டு காஷ்மீர் பீப்புளை இட் இஸ் நாட் மேக்கிங் டு ஃபீல் குட். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த கர்ஃபியூவா இருக்கட்டும், இல்ல மிலிட்டன்சியா இருக்கட்டும், இதெல்லாம் க்ரோ ஆக ஆரம்பிக்குது. அப்ப நீங்க எமோஷனலா நீங்க கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆர்டிகல் 370 ஆப்ரிகேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டேட்ஹுட்டை கொடுத்துட்டு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் வைங்க. அப்பதான் மக்களுக்கு வந்துட்டு டெமோக்ரஸி மேல நம்பிக்கை வரும். அது ஆட்டோமேட்டிக்கா இந்தியா மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துரும். சோ அப்ப நீங்க ஏற்கனவே காஷ்மீருக்கு இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ரீகனெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே இருந்துட்டே இருந்திருக்கு. கனெக்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு. அதை நீங்க திருப்பி அதுக்கு இன்னும் நிறைய ரீகிண்டல் பண்ணுங்க, அதுக்கு இன்னும் ஊக்கம் கொடுங்க அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் இயர் ஆன். இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் எழுதியிருக்கிறது யூனியன் மினிஸ்டரா இருக்காரு. ஸோ இவரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பாசிட்டிவா இருக்கக்கூடியது. எப்பயுமே வந்துட்டு ஹிந்து எடிட்டோரியல் படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஹிந்துல சில ஆர்டிகல்ஸ் படிக்கிறதா இருக்கும் போது என்ன மாதிரி ஃபீலிங் வரும்னா, ஏன் எப்ப பாரு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவே இருக்கிற மாதிரி இருக்கு பாயிண்ட்ஸ், இது எப்ப பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மெயின்ஸ் எழுதும் போது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுங்க. இதுவே நீங்க இன்டர்வியூ போகும்போது என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய பேனல் மெம்பர்ஸ்க்கு நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கணும். எவ்ரி ஒன் இஸ் கவர்மெண்ட் பர்சனல்ஸ். அப்ப அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற. அப்போ உங்களோட ஆன்சர் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். அப்படிங்கும் போது, சார் கவர்மெண்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு இருக்காங்க சார், கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் இட்ஸ் பெஸ்ட், ஸோ வேற என்னென்ன பண்ணலாங்கிறது நீங்க உங்க ஒப்பீனியன்ல கொடுக்கலாம். ஸோ அப்ப அந்த மாதிரி விஷயத்துல இந்த ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது ரொம்ப பாசிட்டிவ் பாயிண்ட்ஸே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ சில ஆர்டிகல்ஸ் வந்துட்டு 2 பேர் எழுதியிருக்காங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போடியதுல. திஸ் இஸ் ஒன். இன்னொருத்தர் வந்துட்டு யூனியன் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன். அவரு வந்துட்டு என்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இட்ஸ் கிவிங் அ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்துட்டு யூ ஹேவ் டு கிவ் போத் தி பாசிட்டிவ்ஸ் as well as தி நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is quoting a particular person, ஷாம் பிரசாத்
பிரசாத் முகர்ஜி. யார் இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படின்னா பிஜேபியோட ஃபவுண்டரே இவர் தான். இவர் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது he was part of இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். பிளஸ் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வந்துட்டு டிபேட் நடந்துட்டு இருக்கும் போது, இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி டிபேட் நடந்துட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சி ஐ எம் அகேன்ஸ்ட் திஸ் ஆர்டிகல் 370, ஏன்னா இது டிஸ்கிரிமினேட்டரி இன்ஃபார்மெண்டா இருக்கு. அவங்க நம்மளோட இந்தியன் டெரிட்டரி நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா ஒரே டெரிட்டரியா இருக்கட்டும், ஒரே கண்ட்ரி, ஆனா 2 கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, 2 பிரைம் மினிஸ்டர் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் அகேன்ஸ்ட் எல்லா யூனிஃபைடா இருக்கக்கூடிய மத்த எல்லாருக்கும் அகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்போதைக்கு அது ரொம்ப பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. ஆர்டிகல் 370 வாஸ் இன்க்ளூடட். இன்ஃபேக்ட் ஆர்டிகல் 370 டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு டிராஃப்ட் பண்ணிருக்கவே மாட்டாருங்க. பிகாஸ் அம்பேத்கர் ஆல்சோ நோஸ் தட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி இன் ஃபார்மேட். போய் சர்ச் பண்ணுங்க ஆர்டிகல் 370 யாரு டிராஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரியா? சோ அப்ப 1979 வரைக்கும் இந்த ஃபுல் டிஸ்கிரிமினேஷன் நேச்சர் வந்துட்டு ரொம்ப தெரியவே இல்லை. வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல் 35A தட் இஸ் கிவிங் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், அவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்க முடியும். டெல்லில இருந்து வந்து ஒருத்தர் இப்ப நம்மளோட தமிழ்நாட்டுல வந்துட்டு இடம் வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். தெர் இஸ் நோ, நம்ம போய் டெல்லியில இடம் வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஆனா வெளி ஸ்டேட்ல இந்தியன் டெரிட்டரி இந்தியனே தான், ஆனா இந்தியன் வந்துட்டு உள்ள போய் கவர்மெண்ட் ஜாபுக்கு கேட்கறதா இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இல்ல ஏதாச்சும் லேண்ட் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியாது. So this is giving a special provision for Kashmiris. So article 35A is permanent resident. அப்ப ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1979ல டாக்டர் ரவீந்தர் அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருந்திருப்பாரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மெடிக்கல் காலேஜுக்கு. அவருக்கு ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். அந்த கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரையே ஹைகோர்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்கும்னா ஸ்குவாஷ் பண்ணிருப்பாங்க. சரி, ஏன் சார் என்னோட கவர்மெண்ட் ஆர்டர் ஸ்குவாஷ் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, சி மிஸ்டர் ரவீந்தர், யூ பிலாங் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், நீங்க எங்களோட பெர்மனன்ட் ரெசிடென்ட். ஆனா நீங்க யாரை கல்யாணம் பண்ணிருக்கீங்களோ அவங்க வந்துட்டு பாகிஸ்தானோட ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடையாது. அப்ப ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஒரு நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட் மெம்பரை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது அப்படின்னு வேர்டிக் கொடுத்திருப்பாங்க. இந்த வேர்டிக்ட மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆயிருக்கு. 2002ல திருப்பி ஒரு 3 பெஞ்ச் ஹைகோர்ட் வந்துதான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பெர்மனன்ட் அப்ப என்ன இருக்குன்னா, ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டோட டாட்டர் வந்துட்டு ஒரு நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட் வந்துட்டு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்ப கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸ்ல, ஏன்னா ஹைகோர்ட்ஸ் கேன் ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்மெண்ட்ஸ்ங்கிற மாதிரி அப்ப சொல்லும் போது மாத்தி ஜட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு நான் பெர்மனன்ட் மெம்பரை ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கல்யாணம் பண்ணாங்கன்னா இதனால அவங்களோட பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எந்த விதத்திலையும் எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் 370 இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. when you take இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இந்தியன் பீனல் கோட் எடுத்துட்டீங்க அப்படின்னா செக்ஷன் நம்பர் 377 ஹோமோசெக்சுவாலிட்டியை வந்துட்டு இந்தியா டீகிரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இது இன்னும் கிரிமினலைஸ்டாவே இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கான்ஸ்டிடியூஷன்ல ரன்பீர் பீனல் கோட் அப்படிங்கிறது தான் அவங்களோட பீனல் கோட் என்னமா. சோ இதுவும் அது அலௌடா இருக்கு. பிளஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஆக்ட் அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இப்பதான் அவங்களுக்கு கொண்டு போறதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் இது எதுவுமே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிற சிச்சுவேஷன். அப்ப எந்தெந்த ரீசன்ஸ்க்காக பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த மாதிரியான ஆர்டிகல் 370 ஆப்ரிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இது வந்துட்டு பிஜேபியோட ஃபவுண்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. திடீர்னு மோடி வந்து இது ஆப்ரிகேட் பண்ணாரலாம் கிடையாது. திஸ் இஸ் பீங் டிஸ்கிரிமினேட்டரி. இது ஒன் ஆஃப் தி மோட்டோங்க பிஜேபிக்கு. இது நம்ம வந்துட்டு ஒரு யூனிஃபைடு ஒன் நேஷன் ஒன் கான்ஸ்டிடியூஷனா கொண்டு வரணும். அதுக்கு எது தடையா இருக்குன்னா ஆர்டிகல் 370 அண்ட் ஆர்டிகல் 35A வந்துட்டு தடையா இருக்கு அப்படிங்கும் போது அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணாங்க. சோ இந்த இது வந்துட்டு என்ன, நிறைய இன்டர்நேஷனல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல மீடியாஸ் நம்ம நேஷனல் மீடியாஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 5 ஆப்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி நிறைய வந்துட்டு அன்ரெஸ்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய ராம்பிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பீஸ்ஃபுல்லா தான் நடந்திருக்கு. பிளஸ் எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புளும் ஆர் சப்போர்ட்டிங் திஸ், ஈவன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இஸ் சப்போர்ட்டிங் திஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்டிகல் 370 இருக்கிறதுனால சில
டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெவலப்மெண்ட்ஸை இந்தியா உள்ள கொண்டு போய் வைக்க முடியல. சி ரைட் டு எஜுகேஷன் இஸ் அ வெரி குட் ஆக்டுங்க. ஒரு குழந்தைக்கு 6 to 14 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேரா வந்துட்டு எல்லா ஸ்டேட்டும் எல்லா குழந்தைக்கும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டரியும் இல்லாம ப்ரொவைட் பண்றாங்கிறது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேபுலஸ் ஸ்கீம். சரியா? ஸோ அது ஒரு குழந்தைக்கு வந்துட்டு கிடைக்க முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது ஆப்வியஸா அது அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி தான். ஸோ மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போதைக்கு இவர் என்ன சொல்றாருன்னா டெரர் ஃப்ரீயா இருக்கு, ஆன்டி டெரரிஸ்ட் ஆபரேஷன்ஸ் வந்துட்டு கோஆர்டினேட்டட்ல பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் கவர்மெண்ட் வேற என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்றாங்கன்னா நேஷனல் சாஃப்ரான் மிஷன் அப்படின்னு குங்குமப்பூ. சரியா? இந்த சாஃப்ரான் மிஷன் மூலியமா கிட்டத்தட்ட 3500 hectares ஆஃப் லேண்ட் ஆர் பீங் ரீஜுவினேட்டட், திருப்பி ரீஜுவினேட் பண்றாங்க சாஃப்ரான் கல்டிவேட் பண்ணும் அப்படிங்கிற. பிளஸ் இந்த சாஃப்ரானுக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் ஜிஐ டேக் கொடுக்குறாங்க. ஜிஐ டேக்னா இந்த குங்குமப்பூ காஷ்மீர்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அட்டாட்சி. ஸோ எவ்ரி ஒன் நோஸ் லைக் காஷ்மீர்ல இருந்து வரக்கூடிய சாஃப்ரான்ஸ் வந்துட்டு இட் இஸ் ஹை அண்ட் குவாலிட்டி. அப்ப இது அவங்களோட எக்ஸ்போர்ட்டை என்ன பண்ணும்? ப்ரொமோட் பண்ணும். வெளிநாட்டுல நிறைய மார்க்கெட் இவங்களுக்கு இருக்கும். அப்ப ரெவென்யூ நிறைய ஜெனரேட் பண்ணலாம். பிளஸ் கவர்மெண்ட் வேற என்னமோ இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் டென்ஸா ஆப்பிள் அண்ட் அதர் ஃப்ரூட் கல்டிவேஷன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லி காசு எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது, ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி இருக்கிறதா இன்சென்டிவ்ஸ். பிளஸ் கவர்மெண்ட் என்னமோ பண்றாங்கன்னா டூரிசத்தை நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ண. எவ்ரி ஒன் சேஸ் தட் காஷ்மீர் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆனா நிறைய பேருக்கு போய் பாக்குறதுக்கு ஏற்கனவே பயம், டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் அப்படிங்கிற. அப்ப டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் மோட்ல என்ஹான்ஸ் பண்ணும் போது, வார் ஃபூட்டிங்ல பண்ணும் போது நிறைய மக்கள் பீஸ் அண்ட் சேஃப்டி வந்துருச்சுன்னா see the kind of tourism that will enter into Jammu and Kashmir. டூரிசம்னால எவ்வளோ ரெவென்யூஸ் வந்துட்டு இதாகும். ஒரு டேமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டேம்ல படகு போறதுக்கு அதுக்கு காசு வாங்குவாங்க, சைட்ல சுண்டல் விற்கிறது இல்ல பொம்மை விற்கிறது, இது ஒரு எக்கனாமிக் கிரியேஷன் தானே. ஸோ இது இந்த மாதிரியான டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது அதை சேர்ந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். இந்த டூரிசம் ப்ரொமோட் பண்ணா ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி கொண்டு வரணும். ஏர் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல ரோட் மூலியமா போகிறதுக்கு கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கும். யூ நோ தட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அ ரஃப் டெரைன், நிறைய ஹில்லி மவுண்டன் ரீஜன்ஸா இருக்கும், கிளைமேட்டும் ஹார்ஷா இருக்கக்கூடிய கிளைமேட்ஸ். அப்ப கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் தன்னோட உடான் ஸ்கீம், அதாவது ரீஜனல் கனெக்டிவிட்டி, ஏர்போர்ட்ஸ்ல ரீஜனல் கனெக்டிவிட்டி பண்றாங்களோ அந்த ஸ்கீம் கடையில they are developing 11 airports in Jammu and Kashmir and 2 in Ladakh. அதே மாதிரி ஹெல்த் செக்டார் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீரை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் is planning to open 2 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் 5 புது மெடிக்கல் காலேஜஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டு வராங்க. பிளஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம், நேஷனல் லெவல் அவைலபிளா இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் இஸ் ஆல்சோ அவைலபிள் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆயுஷ்மான் பாரத் பத்தி நம்ம ஏற்கனவே மெட்டர்னிட்டி மார்டாலிட்டியில பேசியிருக்கோம். சரியா? அதே மாதிரி இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தேவை. அண்ட் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு டூ தட். கவர்மெண்ட் என்ன நம்பிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணும்போது எதை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கம்ப்ளீட்டா இவங்களோட நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் ரூட்டை டெவலப் பண்ணலாம். கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட்டை பத்தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஆர்டிகல் நம்பர் 14ல பேசியிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 40 பேஸ் பண்ணி தான் எது வந்திருக்கும் அப்படின்னா 73rd constitutional amendment and 74th constitutional amendment giving constitutional validity to panchayat raj institutions and municipalities. இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So while the abrogation of the articles, இந்த ஆர்டிகல்ஸை நாங்க கட் பண்றதுனால இனிஷியலா ஒரு கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர் வருது. இது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது போதாது. கவர்மெண்ட் இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அம்பேத்கரோட பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ரீஜனுக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் எல்லாம் போய் அடையணுங்கிறது தான் அவரோட விஷன். அதை இந்த மாதிரி இன்டகிரேஷன் பண்றது மூலியமா பீப்புள் இன் திஸ் ரீஜன் வில் கெட் வாட் எவர் பெனிஃபிட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் கிவிங் டு பீப்புள் இன் தி அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்துட்டு violating human rights in the valley அப்படிங்கிற ஆர்டிக்கல். திஸ் இஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கலை யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ், ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. இவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு பேச. நம்ம வந்துட்டு என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்காங்கன்னு கவர்மெண்ட், அது பாசிட்டிவ் சைட். சரி, இதெல்லாம் நீங்க பாசிட்டிவ்னு சொல்றீங்க, பட் ஆனா we will get to know what is the negative problem in Jammu and Kashmir. இவர் இந்த ஆர்டிக்கல்
ஆர்டிக்கல்ல எதை பத்தி பேசியிருக்காருன்னா, சரி இதெல்லாம் கவர்மெண்ட் பண்றாங்க ஓகே, பட் ஆனா நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஹியூமன் ரைட் வயலேஷன் அப்படிங்கிறது எவ்ரி ஒன் நோஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் கோயிங் த்ரூ திஸ் ஹியூமன் ரைட் வயலேஷன் ஃபார் டெக்கேட்ஸ் வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. பிகாஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் ரீசெண்டா தான் வந்துட்டு ரிப்பீல் பண்ணாங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கன்சர்ன் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆகஸ்ட் 5 அன்னைக்கு நீங்க ஆப்ரிகேட் பண்ணிட்டீங்க ஆர்டிகல் 370. இந்த ஆப்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் பொலிட்டிக்கல் பீப்புளா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் கட்சி இதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்களோ, நீங்க இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அண்டர் பிரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் படிக்கும் போது உங்களோட லக்ஷ்மிகாந்த் புக்ல போய் ஆர்டிகல் நம்பர் 22 இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. there is two types of detentionங்க. ஒன்னு preventive detention, another one is punitive detention அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த punitive detention அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தரை நீங்க கைது பண்ணி வச்சிருக்கலாம், அது லா பிரகாரம் கோர்ட் இவர் ஆமா இவரை தப்பு பண்ணிருக்காரு, இவரை கன்விக்ட் பண்றோம் ஜெயில போடுங்க அப்படின்னு சொன்னா அது பண்றதுக்கு பேரு punitive detention அப்படின்னு சொல்லுவாங்க. whereas when it comes to preventive detention அப்படின்னா, அவர் இப்போதைக்கு எல்லாம் தப்பெல்லாம் பண்ணல, ஆனா இதுக்கு முன்னாடி அவர் ஏதாச்சும் சில விஷயங்கள் இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பேசி இருந்திருப்பாரு, இதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இவர் ஏதாச்சும் பேச போய் மக்கள் வந்துட்டு அஜிடேட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக, இனிமே நடக்கக்கூடிய ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒருத்தரை வந்துட்டு இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு சென்டிமெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாம் வெளியில வந்துட்டு எக்ஸாஜுரேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ப்ரிவென்ட் பண்றேன் அப்படின்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல வந்துட்டு ஜென்ரலா இந்த பிரைம் மினிஸ்டர் வராரு, சீஃப் மினிஸ்டர் வராருன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எவன்லாம் வந்துட்டு திருடுறானா, யார் யார் மேல எல்லாம் கொலை கேஸ் இந்த மாதிரி இருக்கோ எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, ஒட்டுமொத்தமா புடிச்சு போட்டுருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸும் வரக்கூடாது, ப்ரிவென்ட் பண்றதுக்காக டீடைன் பண்றாங்க. இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணலாம், ஆனா நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக பண்றீங்க அப்படிங்கிற நீங்க ரீசனை சொல்லலாம். ஒருவேளை நேஷனல் செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல கவர்மெண்ட் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. whereas when it comes to preventive detention அப்படிங்கும் போது, சரி எத்தனை மாசம் சார் ஒருத்தரை நீங்க ப்ரிவென்ட் பண்ணி இவர் தப்பு பண்ணிடுவாருன்னு அவரை ப்ரிவென்ட் பண்ணி நீங்க வச்சுட்டே இருக்கீங்க, எவ்வளவு மாசம் சார் வைக்கலாம் அப்படின்னா, டு தி மேக்ஸிமம் யூ கேன் ஹேவ் தெம் ஃபார் 3 months வரைக்கும் நீங்க அவங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்கலாம். 3 monthsக்கு மேல ஆகணும் அப்படின்னா ஹைகோர்ட்ல இருந்து சில ஜட்ஜஸ் ஒரு போர்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி, இவர் இன்னும் த்ரெட்ல தான் இருக்காரு, இவர் இன்னும் டீடைன் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் கேன் டீடைன் தட் பர்டிகுலர் பர்சன். ஆனா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது, நேஷனல் லெவல்ல செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது இந்த 3 மாசம்ங்கிற கண்டிஷன்ஸ் இஸ் நாட் வேலிட். அந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த மக்கள் எல்லாரையும் என்ன பண்ணி வச்சிட்டு இருக்காங்க, the central government is detaining under preventive detention. ஆனா இந்த preventive detention ரொம்பவே அன்செக்டா இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான டிடென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, they are having it as house arrest அப்படின்னு பண்றாங்க. ஒண்ணு அந்த ஸ்டேட்லயே பண்றாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டேட் விட்டு வெளியில பண்றாங்க. சோ அப்ப இது ஒரு ப்ராப்ளம். வேற என்ன மாதிரியான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களால இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாம இருக்கு. சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் லெஸ், 4G இஸ் கம்ப்ளீட்லி பேண்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அப்படிங்கிறது. சரி, இந்த கான்செப்ட் ஆஃப் ஹவுஸ் அரெஸ்ட், ஏன்னா இவங்க எல்லாரையும் ஜெயில போடல, ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த ஹவுஸ் அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எதுலதான் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, கிரிமினல் மேனுவல்ல தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கிரிமினல் மேனுவல் மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு, அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு, எந்த பில்டிங்க வேணாலும் இல்ல வீட அவங்க என்னவா டிக்ளேர் பண்ணிக்கலாம், சப் ஜெயில் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்ப ரெசிடென்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்துட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க, சப் ஜெயிலா கன்வெர்ட் பண்ணி அதுல அவங்களை இருக்க வைக்கிறதுக்கு பேரு தான் ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை ஜெயிலா மாத்துறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் ஏரியாவை யாரு டேக் ஓவர் பண்ணிடுறாங்க, அந்த ஸ்டேட் டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது. நீங்க ஒருத்தரை டேக் ஓவர் பண்ணி உள்ள போலீஸா வந்துட்டு ஜாஸ்தி இருக்காங்க, அவங்க ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரிசிட்டியில அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்றதா இருக்கட்டும், நீங்க அதை ஜெயில்னு சொல்லி உங்களோட ப்ராப்பர்ட்டி மாதிரி விர்ச்சுவலா எடுத்துட்டீங்க. அவர் உள்ள இருக்கிறவரு எதுவும் ஃப்ரீயா பண்ண முடியாது. அதுக்கு ஆஸ் பர் தி ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா, காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏதோ ஒண்ணு வாடகையோ இல்ல காம்பன்சேஷன்
காம்பன்சேஷனும் கொடுக்கணும். நீங்க அங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றதுக்காக. நீங்க ஹவுஸ் அரெஸ்டும் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு தேவையான நீங்க காம்பன்சேஷனும் கொடுக்கல அப்படிங்கும் போது இது டபுள் ஜியோ பாரடை. ஸோ டபுள் ஜியோ பாரடை இஸ் அகெயின் அ ப்ராப்ளம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு தப்புக்கு நீங்க 2 விதமா என்ன பண்றீங்க? தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப கம்பல்சரியா இதே மாதிரி சிச்சுவேஷன்லாம் மிசோரம்லயும் நடந்துட்டு இருக்கு. இன்சர்ஜென்சியை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நிறைய லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸை அக்வயர் பண்றாங்க. ஆனா அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கறது கிடையாது. இது மீசோ பீப்புளுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஆஃப் ஹவுஸ் அரெஸ்ட் கிட்டத்தட்ட எமர்ஜென்சி காலத்துல இருந்தக்கூடிய ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான். அப்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல சில டூரிஸ்ட் ரிசார்ட்ஸ் வாடகைக்கு எடுத்துட்டு அங்க வந்துட்டு சப்ஜெயில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் கடியிலையும் இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பிரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் த பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் லா அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா இந்தியா இஸ் த ஒன்லி democratic country to have preventive detention in its own constitution. இது உங்க லட்சுமிகாந்த் புக்ல இருக்கும். சோ அப்ப எல்லா preventive detention laws இருக்கட்டும் இல்ல பப்ளிக் சேஃப்டி ஆக்டா இருக்கட்டும் இது வந்துட்டு ஒரு டார்க் ஒரு அத்தாரிட்டி மாதிரி இருக்கிற மாதிரி. சோ அப்ப இந்த ஸ்டேட்டோட இதை குவாஷ் பண்ண முடியாத சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் யூ ஹேவ் திஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்ன கிரவுண்ட்ல இது பண்றீங்கன்னு சொல்லணும். ஆனா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல சொல்லவும் மாட்டோம். பிளஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் உங்களை ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கிறது. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இதுல டெசிஷன் எடுக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஏர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கிறாரு தன்னை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு. நீங்க அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறத நீங்க சொல்லணும். ஒருவேளை நீங்க சொல்லல அப்படிங்கும் போது தேர் இஸ் அ டிலே ஆஃப் 1 or 2 days அவங்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிரிவென்டிவ் டிடென்ஷனை ரொம்ப வீக் பண்ற மாதிரி இருக்கு. சோ அப்ப பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க ஹேபிஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு. ஹேபிஸ் கார்பஸ் பெட்டிஷன் அப்படின்னா பிசிக்கல் பாடி வந்துட்டு பிரசன்டா இருக்கும். விக்ரம் படத்துல வந்துட்டு அவர் பொண்ணை வந்துட்டு என் குழந்தை வந்துட்டு நான் பாக்கணும்னு சொல்லி ஹேபிஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. சோ ஹேபிஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்துட்டு ஃபைல் பண்ணுவாங்க. ஆனா நிறைய இடத்துல இந்த ஹேபிஸ் கார்பஸ் வந்துட்டு இன்னும் பெண்டிங்காவே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் புதுசா ஒரு தியரி வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இவங்க பிரிவென்டிவ் டிடென்ஷன் எல்லாம் பண்ணவே இல்லை, அவங்களை ஹவுஸ் அரெஸ்ட்லயே வைக்கவே இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஹவுஸ் சுத்தி எக்கச்சக்கமா போலீஸ் போயிட்டு இருக்காங்க. அவங்களால ஃப்ரீயா மூவ் ஆக முடியல. இது எது உண்மை அப்படிங்கறதே புரிய மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. பிளஸ் இவர் என்ன பர்டிகுலர் கேஸ கோட் பண்றாரு அப்படின்னா ஏகே ராய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1981 அப்படிங்கிற கேஸ கோட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா the law of preventive detention cannot be the back door to introduce the measures of punitive crime. ஒருத்தர் தப்பு பண்ணாதானங்க இவ்வளவு வருஷம் இருக்கணும். ஆனா பிரிவென்டிவ் டிடென்ஷன்ங்கிற ஒரு ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி நீங்க அவங்கள வந்துட்டு ஒரு கிரைம் பண்ண மாதிரி நீங்க ரொம்ப நேரம் என்ன பண்ணி வச்சுட்டே இருக்கீங்க, புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் ஒருத்தரை தன்னோட ஸ்டேட்டை விட்டு நீங்க இன்னும் வெளியில தள்ளி வைக்கிறீங்க அப்படிங்கிற போது அது அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிடென்ஷனை வந்துட்டு ஆர்டினரி மாதிரி காமிக்க மாட்டேங்குது. நீங்க நிறைய ரீசன்ஸ்க்காக வெளியில பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்போ ஒரு இம்ப்ரெஷன் என்ன மாதிரியான இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா நீங்க பிரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு பண்ணும் போது அது என்ன மாதிரி வெளியில காமிக்குதுன்னா அதுவே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியும் ஒரு கன்விக்ஷன் மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு ட்ரையலுமே இல்லாம அவர் என்ன தப்பு பண்ணாருங்கிற ட்ரையல் போய் நீங்க அவரை வந்துட்டு இவ்வளவு நாள் கண்டெயின் பண்ணுங்க. நீங்க ட்ரையலே பண்ணாம இவ்வளவு நாள் கண்டெயின் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் அகேன்ஸ்ட் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப the next என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கணும், என்ன மாதிரி ஸ்டெப் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா 4G நெட்வொர்க்ஸ் வந்துட்டு டிப்ரைவ் பண்ணிட்டு 2G தான் கொடுக்குறீங்க. இது ஒவ்வொருத்தரோட டெய்லி வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப பெரிய இம்பாக்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா எஜுகேஷனை ரொம்ப லேர்ன் பண்ண முடியல, என்ஜாய் பண்ணி படிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு 2G இன்டர்நெட் சர்வீசஸ் தான் இருக்கு. வேற மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அதுவும் இந்த கோவிட் மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வரும்போது நம்ம டெலிமெடிசனிங் அப்படின்னு பண்றோம்ல. சோ என்னது நெட் மூலியமா பார்த்து டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு மாத்திரை எல்லாம் தருவாங்க. சோ அப்ப என்ன பண்ண முடியல அப்படின்னா ஒரு அட்வைசிங்கா இருக்கட்டும் இல்ல பேஷன்ஸ் கவுன்சிலிங்கோ கொடுக்க முடியல. அண்ட் திஸ் இஸ் ரைட் டு ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் காம்பனன்ட்லங்க. அண்டர் ஆர்டிகல் நம்பர் 21 ரைட் டு லைஃப் அப்படின்னு இருக்கு. அதுல ரைட் டு ஹெல்த் இஸ் ஒன் ஆஃப் யுவர் ஃபண்டமெண்டல். அது நிறைய பேருக்கு கிடைக்காத மாதிரியான சிச்சுவேஷன். பிளஸ் பிசினஸஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப பெருசா எக்கனாமி வைஸ்ல அவங்க ரொம்பவே ஹிட் ஆயிருக்காங்க.
சுப்ரீம் கோர்ட் என்னதான் 2 தடவை இன்டர்வைன் பண்ணினாலும் ரொம்ப பெருசா எஃபெக்ட் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் ஆர்டர்ஸ் வந்துட்டு இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துட்டு யாரு தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் கமிட்டி ரிவ்யூ பண்ணணும். அதை யாரு தான் ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி தான் ஹெட் பண்ணுவாங்க. ஆனா அந்த இதை கூட நீங்க டவுன்கிரேட் பண்ணி ஹோம் செக்ரட்டரி அதுக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுக்கட்டும்ங்கிற மாதிரி மாத்திட்டீங்க. அப்ப அன்கண்ட்ரோல்டு ஆக்சஸ் தான் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ரிஸ்க். ஆனா இப்போதைய டெக்னாலஜி நல்லாவே டெவலப் ஆயிடுச்சுங்களாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் பிளாக் பண்ணலாங்கிற மாதிரி எங்க இருந்து எந்த மாதிரி சைட்ஸுக்கு போனா வந்துட்டு பீப்புள் வந்துட்டு அஜிடேட் ஆவாங்கன்னு பார்த்து அந்த சைட்ஸை பிளாக் பண்ணுங்க. டெக்னாலஜி எக்கச்சக்கமா டெவலப் ஆயிடுச்சு. நீங்க ஆன் த ஹோல் ஒரு அம்பர்லா கைண்ட் ஆஃப் பேன் போடுறீங்க அப்படிங்கும் போது அது யார் யாருக்கெல்லாம் அத்தியாவசியமா தேவைப்படுதோ அவங்களையும் என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. சோ அப்ப நீங்க வந்துட்டு செக்மேட் வைக்கலாம் மிலிட்டன்ஸ்க்கும் டெரரிஸ்டுக்கும் இதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. ஸோ அப்ப ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் தி சிட்டிசன்ஸ் இஸ் வைட்டல். இதை இன்க்ளூசிவ் சப்ஜெக்டா எடுத்துட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேரா என்ன பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. சும்மா தேவையில்லாம பண்ணாம இப்போதைக்கு நடக்கிறது என்ன, அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கறத பார்த்து கவனமா பண்ணுங்க அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காரு. The next article that we will speak is about இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய இதுல வந்துட்டு யாரை பத்தி இன்னைக்கு வந்து இந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு they have spoken about சில scheduled tribes பத்தி எஜுகேஷன் வைஸ் என்னென்ன மாதிரியான ஆர்டிக்கல் அப்படின்னு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் எழுதியிருக்காரு. இதுல ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸை பத்தி சொல்லியிருக்காரு. ஜென்ரலா யூபிஎஸ்சியில கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த ட்ரைப் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் வந்துட்டு பால்டி, பேடா, போட் ஆர் போட்டோ, புரோக்கோ, டோர்போ, டாட், சின், ஷங்பா, காரா, மோன், புரிஞ்ச்பா, குஜர், பக்கர்வால், காடி, ஷிப்பி அப்படின்னு 12 ட்ரைப்ஸ் இருக்காங்க. இதுல மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குஜர் அண்ட் பகர்வால்ஸ் அப்படிங்கிறவங்க தே ஆர் நொமேடிக் பீப்புள். சரியா? பிளஸ் வேற என்ன மாதிரியான நியூஸஸ் வந்துட்டு எவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லடாக் ரீஜன்ல மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் ட்ரைபல் பாப்புலேஷன். அப்ப இந்த ட்ரைபல் பாப்புலேஷன் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான கவர்னன்ஸ் இருக்கணும்னா லடாக்கையும் நீங்க ஸ்கெடியூல் நம்பர் 6 அடியில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் த ட்ரைபல் பாப்புலேஷன் ஆஃப் லடாக் ரீஜன் இஸ் 97%. அப்ப ட்ரைபல் ஒருவேளை லடாக் 6th ஸ்கெடியூல்ல இன்க்ளூட் பண்ணாங்கன்னா லடாக் வில் ஒன்லி பி த யூனியன் டெரிட்டரி இன் 6th ஸ்கெடியூல். அப்ப இது வந்துட்டு பாப்புலேஷன் வைஸ் எடுத்திருக்கக்கூடியது. லடாக் ரீஜன்ல யார் ஜாஸ்தியா இருக்காங்க, புத்திஸ்ட் ஜாஸ்தியா இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல யார் ஜாஸ்தியா இருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜம்மு ரீஜன்ல யார் ஜாஸ்தியா இருக்காங்க, ஹிந்துஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. whereas when it comes to Jammu region யார் ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் இஸ் ரிட்டன் பை யூனியன் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன். இவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப வருஷமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ப்ராக்சி வார் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. ப்ராக்சி வார் அப்படிங்கும் போது இன்னொரு 2 கண்ட்ரிஸ் இருக்காங்க. பாகிஸ்தானே வச்சுப்போமே, நம்ம மேல ஒரு வார் தொடுக்குறாங்க. ஆனா அவங்கள டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. வேற யார் மூலியமா வச்சு அந்த வாரை வச்சு நடத்திப்பாங்க. மிலிட்டன்ஸா இருக்கட்டும், டெரரிஸ்டா இருக்கட்டும், நம்ம மேல வார் நடத்துறாங்களா, ஆனா அது என்ன சொல்ல மாட்டாங்க, பாகிஸ்தான் பண்ற வார்ன்னு சொல்ல மாட்டாங்க. யூ கால் தட் அஸ் ப்ராக்சி வார். டைரக்டா கவர்மெண்ட் இஸ் நாட் இன்வால்வ். சோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல யாரு தான் ஜாஸ்தி அஃபெக்ட் ஆறான்னு கேட்டீங்கன்னா சில்ட்ரன்ஸ் அண்ட் யூத் தான் ஜாஸ்தி ஆறாங்க. ஆனா எப்ப இந்த ஆர்டிகல் நம்பர் 3 திஸ் இஸ் அ பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி இவர் என்ன சொல்றாருன்னா ஆர்டிகல் 370 ஆப்ரிகேட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஆர்டிகல் 370 ஆப்ரிகேட் பண்றதுக்கு முன்னாடி எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அடிக்கடி வரும். ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி பர்னிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா நடக்கிறது கிடையாது. பிளஸ் இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெல்கம் தான் பண்றாங்க. இது வரைக்கும் நடந்தது இதோட போதும் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வரணும், டெவலப்மெண்ட் பாத்குள்ள வரணுங்கிறத பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. பிளஸ் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் இன் யூனியன் டெரிட்டரிஸ் பர்டிகுலர்லி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். இவங்க என்ன இப்போதைக்கு என்ன அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொண்டு வர போறாங்க லடாக் ரீஜன்ல. இந்த யூனிவர்சிட்டி எதுக்காக அப்படின்னா குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் லடாக் ரீஜன்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் சரி, இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் ஜம்மு அண்ட் யூனியன் டெரிட்டரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குவாலிட்டி
குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும். பிளஸ் இதே யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள there will be a center for புத்திஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லடாக்ல யார் ஜாஸ்தியான பாப்புலேஷன் பார்த்தோம், புத்திஸ்ட் தான் ஜாஸ்தியான பாப்புலேஷன். அப்ப இந்த புத்திஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட டிமாண்ட வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கறதுக்காக we will have a center for புத்திஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பிளஸ் வேற என்னமோ பண்றோம் அப்படின்னா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் பண்ணுங்கிறதுக்காக ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 is being extended to Jammu and Kashmir in the final stage. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ரைட் டு எஜுகேஷன் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாம இருந்தது. பிளஸ் கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணு. ஸ்கூல்ஸ் கட்டினா மட்டும் போதாது, டீச்சர்ஸ் எப்படி பாடம் நடத்துறாங்க, கரிக்குலம்ல என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம், டீச்சரை எவ்வளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணலாம், என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் குழந்தைங்களுக்கு வேணும், டெக்னாலஜி வைஸ் என்னென்ன வேணுங்கிறது எல்லாத்தையுமே நாங்க கெப்பாசிட்டி கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் குழந்தைங்க எந்தெந்த குழந்தைங்கலாம் ஸ்பெஷல் நீட்ஸோட இருக்காங்களோ அவங்களையும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வரணும். அக்கார்டிங் டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஒரு குழந்தை டிசேபிள்டா இருந்தாங்க அப்படின்னா ஆர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருக்காங்க அப்படின்னா 18 வயசு வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். இப்போதைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இட் இஸ் நோ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. டிசேபிள்டு ஆர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுங்கிற மாதிரி இருந்தா கிடையாது. எல்லா குழந்தைக்குமே 18 வயசு வரைக்கும் ஃப்ரீ அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் சில இடத்துல we are coming out with seasonal centers for learning அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீசனல் சென்டர்ஸ்னா ஒவ்வொரு சீசனுக்கு மட்டும்தான் பாடம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி. எந்தெந்த குரூப்ஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ட்ரைபல் பீப்புள் பார்த்தோம்ல, குஜர்ஸ், பக்கர்வால் கம்யூனிட்டி. ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரண்ட் நொமேடிக் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ அதனால அவங்களுக்கு எஜுகேஷன் தரணுங்கிறதுக்காக we are introducing seasonal centers for learning. அதே மாதிரி 88 கஸ்தூரிபா காந்தி பலிகா வித்யாலயாஸ் ஹாஸ்டல்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ் கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்காக. பிளஸ் 5 கவர்மெண்ட் காலேஜஸ், 19 மாடர்ன் ஸ்கூல்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாயிண்டா எழுதணும்னு அவசியம் கிடையாது, பிகாஸ் உங்களுக்கு டைம் இருக்காது. மெயின்ஸ் எழுதும் போது 7 minutes 8 minutesக்குள்ள you have to complete a question. பட் ஆனா என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேந்திரியா வித்யாலயா மாடல்ல வந்துட்டு புதுசா மாடர்ன் ஸ்கூல்ஸ் கொண்டு வராங்க, ஸ்மார்ட்டான ஐடி எனேபிள்டு கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அப்ப ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 2020 புதுசா ஃப்ரேம் பண்ணி ஃபைனலைஸும் பண்ணியிருக்காங்க. பிளஸ் கவர்மெண்ட்ல டெக்னாலஜி கைண்ட் ஆஃப் எஜுகேஷனல் சிட்டி ஒன்னு கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக 327 crores வந்துட்டு கவர்மெண்ட் விலை சாங்ஷன் பண்ணிருக்காங்க. விச் சேஸ் தட் இந்த ஆர்டிக்கல் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எதை ஃபர்மா பிலீவ் பண்றேன்னா எஜுகேஷன். நம்மளோட குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கும் போது நாளை பின்ன அது என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அடுத்த ஜெனரேஷன்ஸ் இந்த மாதிரி வயலன்ஸா இருக்கட்டும், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் எதுவுமே நடக்காதுங்க. ஜென்ரலா யாரு ரொம்ப வல்னரபிளா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் கிட்ட இருந்து எனக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது, ஐ எம் நாட் ப்ராப்பர்லி எஜுகேட்டட், எனக்கு ஒழுங்கா வேலை கிடைக்கல அப்படிங்கும் போதுதான் வெளியில இருக்க யாரோ ஒருத்தர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி உனக்கு என்ன பணம் வேணும் அப்படிங்கிற நீட் வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை பண்ணும்போது பணம் கொடுத்துருவாங்க. சரியா? இந்த மாதிரி வல்னரபிள் பீப்புள்ஸா வெளியில எடுக்க. இதுவே ஒரு குழந்தைக்கு நீங்க ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுத்து அவனை நல்ல வேலையில உட்கார வச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், நம்ம எதுக்கு தேவையில்லாத இந்த வம்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரது வந்துட்டு இட் இஸ் a very big transformation for the forthcoming generations. சோ இதுல ரெண்டு பேர் பத்தி பேசியிருந்தாங்க. ஒன்னு பக்கர்வால்ஸ், இன்னொன்னு வந்துட்டு குஜர்ஸ். இருக்கிறதுலயே தேர்ட் லார்ஜஸ்ட் எத்னிக் குரூப் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான். So according to 2011 census 11.9% of the state populationல இவங்க தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே nomadic communities தான். குஜர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து காவ் அப்படிங்கிறது என்னது, கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க கேட்டில் வந்துட்டு ரியர் பண்ணுவாங்க. வேற பக்கரா அப்படின்னா கோட் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவங்க எதை வந்துட்டு இது ரியர் பண்ணுவாங்கன்னா ஷீப்ஸ் அண்ட் கோட்ஸ் வந்துட்டு ரியர் பண்ணுவாங்க. இந்த பக்கர்வால்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரிடாமினன்ட்லி முஸ்லிம்ஸ். இவங்க எங்க தான் வாழ்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளெயின் ரீஜன்ஸ்ல வாழ்வாங்க. இதுவே குஜர்ஸ் அப்படிங்கிற பீப்புள் மவுண்டேனியஸ் ரீஜன்ஸ்ல வாழ்வாங்க. லைஃப் ஸ்டாக் ரியரிங் அண்ட் ஸ்மால் ஸ்கேல்ல தான் அக்ரிகல்ச்சரல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பக்கர்வால்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஆல்பைன் அதாவது கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரைக்கும் மைக்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க சம்மர் சீசன்ல. வின்டர் சீசன் வந்துருச்சுன்னா இங்கெல்லாம் ஸ்னோஃபால் வர ஆரம்பிச்சிடும், திருப்பி பிளெயின்ஸுக்கே வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப சீசனலா இவங்களோட மைக்ரேஷன் மாறிட்டு இருக்கனால தான் சீசனல் சென்டர்ஸ் ஃபார் பக்கர்வால்ஸ் அண்ட் குஜர்வால்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட் கொடுத்திருந்தாங்க. த நெக்ஸ்ட் இது வந்துட்டு பாகிஸ்தான் புதுசா ஒரு மேப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அவங்களோட டெரிட்டரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜுனாகத் அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு பிளபிசைட் மூலியமா தான் இந்தியா எடுத்துட்டாங்க. இப்ப புதுசா ரிலீஸ் பண்ண மேப்ல என்ன இது பண்ணிருக்காங்கன்னா ஃபுல்லா நம்மளோட ஜம்மு காஷ்மீர் என்டையர் டெரிட்டரியும் அவங்களோட டெரிட்டரி மாதிரி காமிச்சிருக்காங்க. பிளஸ் இந்த ஜுனாகத் குஜராத் ரீஜன்ல இருக்குல்ல இதுவும் எங்களோட
எங்களோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. another one possession சர் கிரீக். இந்த சர் கிரீக் அப்படிங்கிறது குஜராத்துக்கு மேல ஒரு நேரோவா இருக்கக்கூடிய வாட்டர் பாடி. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த கிரீன் ரைட் இருக்குல்ல இது வரைக்கும் எங்க இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா என்ன சொல்றாங்கன்னா இல்ல இந்த ரெட் லைன் வரைக்கும் எங்க இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைய மேப்ல பாகிஸ்தான் இந்த கிரீன் லைன் வரைக்குமே தன்னோட இடம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சோ அப்ப வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மேப்ல இந்த FATA அப்படின்னு இருக்குல்ல ஃபெடரலி அட்மினிஸ்ட்ரேட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரைபல் ஏரியாஸ்ல பாகிஸ்தான் லா வந்துட்டு ஒர்க் ஆகாது. அந்த ட்ரைபல்ஸ்க்கு என்ன லாவோ அதுதான் ஒர்க் ஆகும். இப்ப இந்த மாதிரி ஒன்று ஏரியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எதோட இணைச்சிட்டாங்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸோட இணைச்சு கம்ப்ளீட்டா இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் மேப் அப்படின்னு கம்ப்ளீட்டா இது ஃபுல்லா யூ கேன் see that இந்த ரீஜன் எங்களோட ரீஜன் காமிச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது ஃபுல்லா எங்களோடது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பொலிட்டிக்கல் மேப்பை கரெக்டா என்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 1 year ஆனதுல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியா வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப ரிடிகுலஸான அசர்ஷன். இதுக்கு லீகலா வேலிடிட்டியும் கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல கிரெடிபிலிட்டியும் கிடையாது. இவங்க வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட சர்க்கரிக்கும் எங்களோட தான், சியாச்சின் கிளேஷியரும் எங்களோட தான், பிளஸ் எங்களோட எய்மே வந்துட்டு ஸ்ரீநகர் வரைக்கும் வரது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்தியா சொல்லும் போது பாகிஸ்தானுக்கு ஒரு மாதிரி அப்சஷன் ஆயிடுச்சு. இது என்னோட டெரிட்டரிங்கிற மாதிரி அப்சஷன் ஆயிடுச்சு. பிளஸ் இந்த மாதிரியான அப்சஷன் தான் தன்னோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறதுக்கு வந்துட்டு தூண்டுது. இந்த தூண்டுறது தான் எதை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னா கிராஸ் பார்டர்ல நடக்கக்கூடிய டெரரிசத்தை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இப்ப வந்துட்டு எதுக்காக அதே மேப் தான் எதுக்காக அப்படின்னா இந்த அக்சைச்சின் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இங்க யார் யார் ஸ்டேக்ஸ் இருக்காங்க, இந்தியா இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்காங்க, சைனா இருக்காங்க. சைனா வந்துட்டு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்துட்டு ஆர்டிகல் நம்பர் 370 அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு கொடுத்து வச்சிருந்தீங்க. இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாதி இடம் என்னோடது, பாதி இடம் பாகிஸ்தானோடது. நீங்க ஸ்டேட்டஸை வந்துட்டு ஸ்டேட்ல இருந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திருக்கீங்க. ஆனா இந்த ஸ்டேட்ல நாங்க எல்லாம் இருக்கோமே, நீங்க ஏன் எங்களை கேட்கவே இல்லை, இது ரொம்ப பெருசா தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது எப்படிதான் இருக்க மாதிரி இருக்கும், அபத்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். how could you say like our territory is your territory அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு. சோ என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா இந்தியாஸ் மூவ் ஆன் ஆர்டிகல் 370 இஸ் இல்லீகல் அண்ட் இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 370 நீங்க வந்துட்டு அதோட ஸ்டேட்டஸை நீங்க மாத்தும் போது நீங்க எங்களை கேட்கணும் இல்லைங்க, ஏன்னா இந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரியில நாங்களும் இருக்கோம். திஸ் வாஸ் ரெகனைஸ்ட் பை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பிளஸ் பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சு நீங்க எப்படி இதோட ஸ்டாண்டை மாத்துவீங்க? இது இப்பன்னு கிடையாது, போன வருஷமே வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அக்சைச்சின் எங்களோட ரீஜன், நீங்க இதோட ஸ்டேட்டஸை ஆல்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் இந்தியா இதை பண்ணும் போது இந்த இடத்துல பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் ஆஃப் பன்ஷீல் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல யூ ஹேவ் அ பிரின்சிபல்ல பன்ஷீல். ஸோ அதுல இந்த பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் interest of both and common aspirations of the international கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டுமே இந்த இடத்த வந்துட்டு ஒரு லிங்க் மாதிரி நம்ம கிரியேட் பண்ண முடியும், நம்மளோட காமனா இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னே இந்தியா பயங்கரமா டென்ஷன் ஆகி இது எங்களோட உள்நாட்டு பிரச்சனை, இதுல நீங்க என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கமெண்ட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்தியா இன்னொரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம கமெண்ட் பண்ண மாட்டோங்க. ஏன்னா we respect someone else internal affairs problem, அது அவங்களோட ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணிக்கிட்டோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் ஆஃப் இந்தியா இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்தியா இன்னொரு கண்ட்ரியோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்தியா மத்தவங்க தன்னோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல கருத்து சொல்றதையும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்தியா இஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் திஸ் அண்ட் ஹேவ் செட் தட் no need to comment on the internal affairs of India statement. So இதுதான் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி 5th and 6th அன்னைக்கு இருந்தது. மேக்ஸிமம் ஆர்டிகல்ஸ் இதை பத்தி தான் இருக்கு. சில ஆர்டிகல் 6th ஆகஸ்ட் அன்னைக்கு ஸ்டில் மோர் சர்டன் இம்பார்ட்டன்ட் ஒரு 4-5 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதை வந்துட்டு வில் கம்ப்ளீட்டட் டுமாரோ. சரியா? ஸோ இதுதான் இன்னையோட கரண்ட் அஃபேர் செஷன். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்யூ.